ஐஎஃப்எஸ் ஸ்கேம். ரொம்ப நாளா பாலிடிக்ஸே பார்த்துக்கிட்டு இருந்தோம். தமிழ்நாடு அரசியல பார்த்துக்கிட்டு இருந்தோம். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆட்சி அமைச்சுட்டாச்சு. இப்ப வந்து நல்லா போய்க்கிட்டு இருக்கு. சிறப்பா போய்க்கிட்டு இருக்கு. நெறைய விஷயங்கள் வந்து மும்முரமா முதல்வர் அவர்களே தலையிட்டு எல்லா துறையிலயும் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இன்னைக்கு கூட நெறைய தொழில் அ தொழிற்சாலைகளுடைய முக்கியமான அதிகாரிகள்லாம் வந்து மீட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அதுவெல்லாம் வந்து அந்தந்த துறை அமைச்சர்கள் பார்க்க வேண்டியது. பட் முதலமைச்சர் பர்சனலா எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் என்ன நடக்குது அப்படின்றத ஒரு ஓவர்வியூ பார்க்கறதுக்காக இந்த ஒரு மீட்டிங்ஸ்லாம் அரேஞ்ச் ஆகி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அமைச்சர்கள் போட்டிருக்காங்க. யாருக்கும் எந்த துறையும் இன்னும் அஃபிஷியலா குடுக்கல. நெறைய பேர் வந்து நியூஸ்ல போட்டத வச்சு இவங்களுக்கு இந்த துறைன்னு நெனச்சுட்டு இருக்காங்க. அஃபிஷியலா இன்னும் யாருக்கும் எந்த துறையும் குடுக்கவில்லை. முதலமைச்சர் எல்லா துறைகளையும் கண்காணித்து வருகிறார். யாருக்கு எந்த துறை குடுக்கணும் அப்படின்றத இன்னும் முடிவு செய்வாங்க. ஓகே. இப்ப அரசியல்ல இருந்து அப்படியே நம்ம வந்து இந்த ஸ்கேம் விஷயத்துக்கு வருவோம். இந்த ஐஎஃப்எஸ் ஸ்கேம்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு நான் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ சின்னதா குடுத்துடுறேன். அ பல வருடங்களாக ஷேர் மார்க்கெட்ல, ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். இன்வெஸ்ட் பண்றதுலருந்து அதிக லாபம் எடுத்து உங்களுக்கு வந்து அதிக வட்டி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 1,00,000க்கு ரூ. 6,000 இருந்து ரூ. 15,000 வரைக்கும் வட்டி குடுக்கிறதா சொல்லி சில நாட்கள் குடுத்து, சிலர்கிட்ட வந்து சில லட்சங்கள் வாங்கி பல கோடிகள புரட்டி, திரட்டி கொரோனா காலத்துல கூட நாங்க குடுத்தோம் அப்படின்னு நம்பிக்கைய குடுத்து 2021 ஜூன் நெனைக்கிறேன். ஸோ அந்த காலகட்டத்துல மொத்தமா நாமம் போட்டு ஏமாத்திட்டு நாட்ட விட்டு ஓடிப்போன ஐஎஃப்எஸ் பிரதர்ஸ். லட்சுமி நாராயணன், வேதநாராயணன், ஜனார்த்தனன், மோகன் பாபு. இவங்களுக்கு அடுத்தபடியான லீடர்ஸா இருந்தா மின்மினி சரவணன், ஜெகநாதன், குப்புசாமி இவங்கலாம் வந்து அரெஸ்ட் ஆனாங்க. இதுல லீடர்ஸ் வந்து லேட்டா தான் அரெஸ்ட் ஆனாங்க. இந்த வருஷம் தான் நெறைய பேர் அரெஸ்ட் ஆயிருந்தாங்க. முக்கியமா மோகன் பாபு, வேதநாராயணன், ஜனார்த்தனன் இவங்க 3 பேரும் அரெஸ்ட் ஆயிட்டாங்க. லட்சுமி நாராயணன் இன்னும் அரெஸ்ட் ஆகல. இவங்க அடிச்ச பணம் மட்டும் பார்த்தீங்கன்னா, பல்லாயிரக்கணக்கான கோடிகள். கிட்டத்தட்ட 50,000 கோடிகள் வந்து இவங்க சுருட்டி இருக்கிறதா அ வழக்குகள் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நெறைய செய்திகள நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 5,500 பேரு இந்த வழக்குல மோசடியில ஏமாந்ததாக இஓடபிள்யூல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. 5,500 பேர். முழுக்க முழுக்க வட மாவட்டங்கள சேர்ந்தவங்க மட்டும் இல்ல. தென் மாவட்டங்கள்ல கொங்கு மண்டலத்தில, அப்புறம் வேற மாநிலங்கள்ல இருந்தெல்லாம் கூட நெறைய பேர் இதுல முதலீடு செஞ்சு ஏமாந்துருக்காங்க. ஏமாந்தவங்களுடைய எண்ணிக்கை 5,500 கேட்டீங்கன்னா இல்ல. ஏமாந்தவர்களுடைய எண்ணிக்கை லட்சம் பேர். லட்சம் பேரு ஒரு கிட்ட இருந்து இன்வெஸ்ட்மென்ட்ஸ வாங்கி சுருட்டிக்கிட்டு, இவங்க லாஸ் ஆயிட்டாங்களா? இல்ல ஓடிட்டாங்களா? அப்படின்றதெல்லாம் கோர்ட் தான் முடிவு பண்ணணும். அந்த வழக்குல நம்ம வந்து தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்த்துக்கிட்டே வந்தோம். ஏன்னா, வேலூர சார்ந்த ஒரு நிறுவனம் இப்படி ஒரு மோசடி செஞ்சிருக்கு. நம்ம வேலூர்லயே இருக்கோம். எவ்வளோ பொது விஷயங்கள பேசிட்டு இருக்கோம். நம்மளுக்கு தெரியாம இருக்குமா? அது எப்புட்றா நம்ம கண்ல படாம இது தப்பிச்சு போச்சு அப்படின்ற மாதிரி, விகடன்ல இருந்து ஒரு நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்ச விஷயம், இப்ப வந்து இங்க வந்து நிக்குது. ஓகே. அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லட்சுமி நாராயணன் இன்னும் பிடிபடல. ரெட் கார்னர் நோட்டீஸ் குடுக்கப்பட்டிருக்கு. நான் பெயிலபிள் வாரண்ட் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. ஸோ ஒவ்வொரு 15 நாளைக்கும் ஹியரிங் வருது கோர்ட்டுக்கு. வாய்தா வாங்குறாங்க. அடுத்த ஹியரிங்ல வந்து அவர சப்மிட் பண்ணணும்னு சொல்லி கோர்ட் டிபார்ட்மென்ட்க்கு சொல்லுது. டிபார்ட்மென்ட்டும் சரின்னு தலையாட்டிட்டு போகுது. அப்படியே வராங்க, போறாங்க. இப்படிதான் போய்க்கிட்டு இருக்கு. வேதநாராயணன், ஜனார்த்தனன், மோகன் பாபு இவங்கலாம் அரெஸ்ட் ஆயிருந்தாங்க ஆல்ரெடி. அந்த 3 பேரும் வந்து புழல் சிறையில தான் இருக்காங்க. ஸோ அவங்க 3 பேர்ல ஜனார்த்தனன் இன்னும் வந்து பெயில் வாங்கல. மோகன் பாபு இன்னும் பெயில் வாங்கல. ஆனா வேதநாராயணனுக்கு பெயில் கிடைச்சு வெளிய வந்திருக்காரு. இதுதான் வந்து ஒரு முக்கியமான அப்டேட். ஜனார்த்தனனுக்கு பெயில் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா நம்ம சைட்ல இருந்து அட்வொகேட் மூலமா இந்த ரெப்ரசன்டேஷன்ஸ்லாம் குடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? கோர்ட்ல இல்ல பெயில்ல விடக்கூடாது. இவங்களால நாங்க ஏமாந்துருக்கோம், பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்களுக்கு உரிய இழப்பீடு வேணும்னு சொல்லி குடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த சைட்ல இருந்து பிரஷர் பண்றதுனால அவங்களுக்கு இன்னும் பெயில் கிடைக்கல. பெயில் வாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு முனைப்போட அவங்க இருக்காங்க. பெயில் வாங்கிட்டு வந்தா நாங்க எல்லாம் குடுத்துடுறோம். எல்லாருக்கும் வந்து ஏமாந்தவங்களுக்குலாம் நாங்க பணம் குடுத்துடுறோம். எங்ககிட்ட பணம் இருக்கு. நாங்க குடுத்துடுறோம். எங்க அக்கவுண்ட்ல ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுலருந்து நாங்க எடுத்து குடுத்துடுறோம்ன்ற கதைய தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க இந்த பிரதர்ஸ். இந்த பிரதர்ஸ் இப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணம் எப்படி கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, ஏற்கனவே இவங்களுடைய அசையும் அசையா சொத்துக்கள் அக்கவுண்ட்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் மூலமா பேஸ் பண்ணி அக்கவுண்ட்ஸ வந்து ஃப்ரீஸ் பண்ணது. இந்த அக்கவுண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பணம் இதெல்லாமே வழக்கு குடுத்தவர்களுக்கு திரும்ப குடுத்தால் போதுமானதா இருக்கு. அத மட்டுமே இந்த 5,500 பேர் வழக்கு குடுத்தாங்க இல்லையா? இவங்கள தாண்டி மத்தவங்கலாம் ஏன் வழக்கு குடுக்கலன்னா, சிலர் வந்து இந்த ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க கேஸ் குடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வராது. என்ன கேட்காதீங்க. கேஸ் குடுத்தா நீங்க அங்கேயே போய் பேசிக்கங்க. அப்படின்ற அளவுக்கு மிரட்டி நெறைய பேர் வந்து கேஸ் குடுக்காம வச்சிருக்காங்க. இன்னும் பலரும் வந்து பிளாக் மணி போட்டதுனால வெளிய சொல்ல முடியாம இருக்காங்க. பலரும் அரசு ஊழியர்களா இருக்கிறதுனால வெளிய சொல்ல முடியாம இருக்காங்க. ஸோ இந்த மாரி வெளிய சொல்ல முடியாதவர்கள் தான் அதிகம். ஆனா வழக்கு குடுத்த 5,500 பேரு ஜென்யூனா மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் மக்கள். அவங்க இந்த பணங்கள் எல்லாம் ஏதோ கடன் வாங்கி, ஏதோ ஒரு மூலமா வந்து இங்க போட்டிருக்காங்க.
5,00,000 10,00,000 20,00,000 சொல்லி சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இதுல சேர்த்து விட்டா நம்மளுக்கு கமிஷன் கிடைக்கும்னு ஆசைப்பட்டு நெறைய பேர் சேர்த்து விட்டவங்க. இவங்கலாம் தான் பாதிக்கப்பட்டவங்க. அவங்கலாம் எங்களுக்கு இழந்த பணத்த குடுத்தா போதும் அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. நம்மளும் நெறைய பேர் வந்து நம்ம சைடுல இந்த வக்காலத்து ஃபைல் பண்ணியிருக்கோம். நாங்க உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவங்க. எங்களுக்கு முன்னுரிமை குடுத்து எங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பணம், சொத்துக்கள வித்து எங்களுக்கு வந்து அமௌண்ட்ட வந்து குடுத்துருங்க. பாதிக்கப்பட்ட அமௌண்ட் எங்களுக்கு குடுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் மூலமா நம்ம வந்து புஷ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அதுல ஒரு முன்னேற்றம் என்ன அப்டின்னா, பேங்க் அக்கவுண்ட்ஸ்லாம் ஃப்ரீஸ் பண்ணாங்க இல்லையா? அந்த அக்கவுண்ட்ஸ்ல இருந்து கோர்ட்டுடைய அக்கவுண்ட்டுக்கு பணத்த வந்து மாத்த சொல்லி ஒரு ஆர்டர் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு. 6 மாசமா வந்து பேங்க்குக்கும், கோர்ட்டுக்கும் இவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீசர் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. போயிட்டு வந்துட்டே இருந்தாங்களே தவிர, பெருசா இம்ப்ரூவ்மென்ட் இல்ல. பட் ஆனா இப்போ 13ஆம் தேதி ஹியரிங் பெருசா ஒண்ணும் நடக்கல. ஆனா ஆன்லைன்லயே எல்லாரையும் கூட்டு வந்து காட்டிட்டு போயிருக்காங்க. எலக்ஷன் டைம் அந்த ஃபீவர்ல இருந்ததுனால. ஸோ அந்த அடிப்படையில பாதி பேங்க் அக்கவுண்ட்ல இருந்த ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தக்கூடிய அமௌண்ட்ல பாதிக்கு மேல வந்து இந்த அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு. இப்போ முக்கியமா பார்க்கணும் அப்டின்னா, அந்த ப்ராப்பர்ட்டீஸ இன்னும் சேல் பண்ணாம இருக்காங்க. ஏன்னா, இவங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிற ப்ராப்பர்ட்டீஸு, வெஹிக்கிள்ஸு இதெல்லாம் வந்து நாஸ்தி ஆயிட்டு இருக்கு. சொல்லப்போனா அந்த வெஹிக்கல்லாம் இன்னும் போச்சுன்னா ஸ்கிராப்ல தான் போடணும். அந்த வெஹிக்கிள் இன்னும் நம்ப காலதாமதப்படுத்தி வேஸ்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ராப்பர்ட்டீஸ இன்னும் ஏலம் விடல. ஏலம் விட்டு அந்த ஜப்தி பண்ணி அந்த ஏலம் விட்டு அந்த அமௌண்ட் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு பிரிச்சு குடுக்குற வேலைய ஸ்டார்ட் பண்ணல. இத செய்ய சொல்லி டிஆர்ஓவுக்கு அழுத்தம் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கவர்ன்மெண்ட் மாறி இருக்கு. புது கவர்ன்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம ஏற்கனவே நெறைய ஐடியா சொல்லியிருந்தோம். தமிழக வெற்றி கழகத்து தலைவர்கிட்ட போயி, "நம்ப பாதிக்கப்பட்டவங்கலாம் ஒண்ணா போய் நில்லுங்க. நின்னு நீங்க மனுவ குடுங்க, குறைய சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. பட் பாதிக்கப்பட்டவங்க யாரும் மூவ் பண்ற மாரி தெரியல. ஏன்னா எல்லாருமே அவங்கவங்களுக்கு வேலை இருக்கு, வெளியூர்ல இருக்காங்க. விட்ட பணத்த எப்படியாவது உழைச்சு சம்பாரிக்கணும் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களால பண்ண முடியல. பட் நம்ம வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக கூடிய விரைவில தமிழக முதல்வர நேர்ல பார்த்து, இந்த பிரச்சனைகள விரிவா எடுத்து சொல்லி, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏன்னா இதுல பெருசா வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண புது டீம போட்டு விசாரிக்கணும், புலன் விசாரணை பண்ணணுன்ற எண்ணம் எதுவுமே கிடையாது. எல்லாம் கையில இருக்கு. கையில இருக்கிறத அதிகாரிகள் மூவ் பண்ணி, அத சேல் பண்ணி பாதிக்கப்பட்டவங்களுக்கு குடுக்குற ஒரு வேலை மட்டும் தான் இருக்கு. அந்த வேலைய மட்டும் கொஞ்சம் அழுத்தம் குடுத்து, முடிச்சு குடுக்க சொல்லி தாழ்மையான வேண்டுகோளா வைக்கப் போறோம். ஸோ அத அத அடுத்த அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து எப்படி ப்ராப்பரா புரோட்டோகால் படி போகணுமோ, அத போகறதுக்கான வாய்ப்புகள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பாசிட்டிவா நடக்கும்னு நம்புறோம். இந்த பதிவ பத்தின உங்களுடைய கருத்துக்கள். ஏன்னா இன்னும் நெறைய அப்டேட்ஸ் இருக்கு. இன்டர்னலா விசாரணைகள்லாம் இத்தனை ஹியரிங்ல என்ன போச்சு அப்படின்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நெறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ இது ஒரு சின்ன பாசிட்டிவான மூவா இருக்கு. கவர்ன்மென்ட் சைட்ஸ்